guys, hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து பட்டாசு வாங்கியிருக்கேன். தீபாவளி பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து வாங்கி எல்லாம் ஜாலியாக வெடிக்கலாம். வெடிக்கிற வந்து வீடியோ வந்து வராது. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Let's get into the video. டேப் வேற பிக்சர் guys, ரொம்ப இதுவாக இருக்கும். வாங்க வெளியே பிடிச்சிடுவோம். சூப்பரா பிடிச்சிருச்சு. நம்ம இதுல எப்படியே வச்சிருக்கலாம் மாட்டோம், எப்படி கட்டி வேஸ்டா. நம்ம இது மாலா ஓபன் பண்ணிப்போம். வாவ் சூப்பர். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஊதுபத்தி தந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ரெண்டு ஊதுபத்தி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இது தந்திருக்காங்க, ஒரு சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கம்பி பட்டாசு தந்திருக்காங்க. ஒரு பேப்பர் வெடி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பீகாக் வெடி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 வாலா ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க. 1000 வாலா ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க நம்மளுக்கு. சோசா, ரெண்டு சோசா சரவடி தந்திருக்காங்க. ஆட்டோ பாம் தந்திருக்காங்க. உங்களுக்கு ஓப்பனே பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு சைடு மட்டும் பண்ணு. பாருங்க ஆட்டோ பாம் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, ஒன்று அம்மி மாதிரி வெடிக்கும், அந்த மாதிரி இருக்கும் சத்தம். இதுங்க நான் டேப் போட்டு ஓட்டிக்கிறேன். இதுங்க காய்ஸ், அடுத்த வந்து என்ன வெடி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு. வந்து கம்பி மத்தாப்புல இது வந்து தீப்பெட்டி மாதிரி. அதுக்கப்புறம் சின்னது ஒன்று இருக்கு, அது தீப்பெட்டி மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து இது அந்த இது வந்து ஒரு கம்பி மத்தாப்பு மாதிரி தான், நான் தீப்பெட்டி இது. அதுக்கப்புறம் இது வந்து 2 பண்டில் வந்து கம்பி மத்தாப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பண்டில் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நைட்டு வெடிக்கிறது இருக்கு, காலையில் வெடிக்கிறது நிறைய இருக்கு. இது வந்து சோர்ஸா 2 இருக்கு. இது வந்து பெரிய கம்பி மத்தாப்பு. சாரி, பெரிய கம்பி மத்தாப்பு நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கை ஷாட் இருக்கு. இது வந்து எத்தனை அடிக்குன்னு தெரியல, பெரிய ஸ்கை ஷாட்னு நினைக்கிறேன். இது வந்து மேலே வந்து இது வந்து எத்தனை சென்டிமீட்டர்லாம் தெரியல. சூப்பராக இருக்கான ஸ்கை ஷாட்டு, பெரிய ஸ்கை ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சக்கரம், சங்கு சக்கரம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் சங்கு சக்கரம், குருவி வெடி, இன்னொரு குருவி வெடி, அதுக்கப்புறம் இன்னொரு குருவி வெடி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சங்கு சக்கரம் கேட்கும் போல. அதுக்கப்புறம் இதுல பெருசு 2 இருக்கு, 2 சங்கு சக்கரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பண்டில் இருக்கு. ஒரு வந்து இது தார், இது வந்து பேட்மேன் பண்டல் ஒன்று இருக்கு. இது வந்து வெடி சத்தம் அதிகமாக இருக்கும், அதை ஒரு பண்டல் வாங்கியிருக்கேன். 100 வாலா இருக்கு. அந்த 100 வாலா வந்து தீபாவளி அன்னைக்கு தான் நான் வெடிப்பேன். இது வந்து ஒரு குட்டி சோர்ஸா இருக்கு. 2 ஸ்கை ஷாட் இருக்கு. 2 ஸ்கை ஷாட் இருக்கு கைஸ். இந்த ஸ்கை ஷாட்டு இது வந்து இதுவும் தீபாவளி அன்னைக்கு தான் வெடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கோழி இது இருக்கு சோர்ஸா. அதுக்கப்புறம் 2 ஃப்ளவர் பாட் இருக்கு, 2 ஃப்ளவர் பாட் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து பூச்சட்டி மாதிரி வரும், வந்து நல்லா இருக்கு. இது வந்து 800 ஒரு ரேட் வந்து 800. இங்க பாருக்கோங்க, ஓகேவா. இது ஒன்று இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் 2 சரவடிங்க. எப்பவும் போல சரவடி ஏன்டா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு வெடி வாங்கிக்கலாமா? எனக்கு சரவடி எப்போவுமே பிடிக்கும், அதனால தான் நான் சரவடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதே ஒரு மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ், இதே ஒரு ஸ்பார்க்கிள்ஸ் பெருசு. இன்னொரு இங்கே இருக்குன்னு கீழே இருக்கும். இதே மாதிரி கோழி வலை ஒன்று. அதுக்கப்புறம் இது என்னமோ டேன் வெடி. நாங்கள் ஓப்பன் பண்ணால் வெடிச்சிருமாமா, அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து டேன் வெடி. இது வந்து ஓப்பன் பண்ணி, இது வந்து ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டு வந்து கம்மி டின்னு வெடி. இது வந்து அப்படியே வச்சா சாட்டர்டே வைக்கலாம், கம்மி மத்த அப்படியே இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி காட்டுறான், இப்படி பாத்துக்கோங்க. இதான் அதோட இது. அதுக்கப்புறம் முன்னாடி பேக்ரவுண்ட் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குருவி வெடி, ஆட்டம் பாம். இதுவும் அதே தான், கிரீன் கலர் தான். மொத்தமாக 3000 ரூபாய் ஆச்சு இவ்வளோ பட்டாசு. நீங்கள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா விநாயகர் கிளாக்ஸஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா கொங்கு மெயின் ரோட்டில் இருக்குது. கொங்கு மெயின் ரோட்டில் 3வது ஸ்ட்ரீட்டில் இருக்குது.
போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. 80% ஆஃபர்னா நான் எல்லா பக்கம் பட்டாசு கம்பேர் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் கம்மி ரேட்டு. அதனால் நான் இங்கே தான் வாங்கினேன். என் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு